Hi everyone, welcome to our channel மனம் மொழிமை. நம்ம சேனலில் டே டு டே லைஃப்க்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலிவேரா வச்சு நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக பவுடர் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், அந்த பவுடர் மேக் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கின்னையும் சேர்த்து ஏன் கட் பண்ணி போடுறோம், வெறும் அந்த ஜெல்லை யூஸ் பண்ணால் நமக்கு பவுடர் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸை பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பவுடர் பண்ணுறதுக்கு ஆலிவேராஸை கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அந்த கட் பண்ண ஆலிவேராவை கொஞ்சம் நேரம் ஒரு கிண்ணத்தில் போட்டு அப்படியே விட்டுறணும். இதில் எல்லோ கலரில் ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆகும். இது நம்ம ஸ்கின்னுக்கு இரிட்டேஷன் கொடுக்கும். ஆக்சுவலாக இந்த எல்லோ கலர் லிக்விட் ஏன் ஆலிவேரா செடி உருவாக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தன்னைத்தானே அனிமல்ஸ் கிட்ட இருந்தோ வேறு எந்த இதுக்கிட்ட இருந்தோ தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரி முள்ளையும் அதே மாதிரி பேட் ஸ்மெல் வர்ற இந்த இரிட்டேஷன் கொடுக்கக்கூடிய எல்லோ கலர் லிக்விட் ஃபார்ம் பண்ணுறப்போ தன்னை மற்ற அனிமல்ஸ் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இது வருது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஆலிவேராஸை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இந்த பவுடர் பண்ணுறதுக்கு இந்த தோலோட சேர்த்து தான் நம்ம கட் பண்ணி போட போகிறோம். வெறும் அந்த ஜெல்லை மட்டும் போட்டோம்னா நமக்கு பவுடர் அவ்வளோவா கிடைக்காது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஜெல்லில் 98% தண்ணி தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால அது எல்லாமே வெயிலில் காயப்போடும்போது உறிஞ்சு கம்மி அமௌண்ட் ஆஃப் பவுடர் மட்டும்தான் வரும். அப்படிங்கிறதுனால தோலையும் நம்ம சேர்த்தே யூஸ் பண்ணுறோம். இந்த தோல்லையுமே பார்த்திங்கன்னா இந்த ஜெல்லில் என்னென்ன சத்துக்கள் இருக்கோ எல்லாமே அந்த தோல்லையும் இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த தோலும் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது தான். இதில் நிறைய விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குது. அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்களுக்காக நம்ம இதை பயன்படுத்தலாம். இப்போ நம்ம இந்த ஆலிவேராஸை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வெயிலில் ஒரு 4 நாள் காய போட்டோம் அப்படின்னா நல்லா இது சுருங்கிரும். இதை எடுத்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஆலிவேரா ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்து இதை ஒரு சைடு வச்சுருக்கேன். இது எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த பவுடர் நிறைய விஷயங்களுக்காக நம்ம பயன்படுத்தலாம். எது இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த பவுடரை நாம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஈவன் சொரியாசிஸ்க்கு கூட பேஸ்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் தண்ணியை கலக்கி அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த சொரியாசிஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறத பார்க்க முடியும். உங்களுக்கு ஸ்கின்னில் அரிப்பு இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ரெட்னஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் வெயிலில் போய் கருத்து இருந்தாலும் உங்களுக்கு அந்த சன் டேன்லேருந்து இந்த பவுடரை நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல அந்த கலர் சேஞ்சஸை இது கொண்டு வரும். அதே மாதிரி உங்கள் ஹேருக்கும் நீங்கள் நல்ல கண்டிஷ்னர் மாதிரி கூட இதை பயன்படுத்தலாம். நீங்கள் ஹேர் வாஷ் ஷேக்காய வச்சு பண்ணும்போது இந்த பவுடரையும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். உங்கள் ஹேர் நல்ல சில்கியாகவும் சாஃப்டாகவும் கண்டிப்பாக இருக்கும். ஆலிவேரா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஆனால் அது கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி கிடைக்கிறப்பவே நிறைய பவுடர் மேக் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வெளியூர்களுக்கு போகிறப்போ இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹாஸ்டலில் இருக்கிற பசங்க அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது அப்படிங்கிறப்போ இந்த பவுடரை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபேஸ் மாஸ்க்காவோ இல்லை கண்ணை சுற்றி கருவளையத்துக்கோ பருக்களுக்கோ அவங்க அப்ளை பண்ணிக்கிறது நேச்சுரலாக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய அந்த ஆலிவேரா ஜெல் வாங்கி யூஸ் பண்ணுறப்போ அதில் கண்டிப்பாக கெமிக்கல் சேர்ப்பாங்க. அப்படி சேர்த்தா மட்டும்தான் அவ்வளோ நாள் கெடாமல் அது அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பவுடரை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காய போட்ட அந்த ஆலிவேரா லீவ்ஸ் உடச்சி பார்க்கும்போது இந்த மாதிரி மொறுமொறுப்பாக சத்தம் கேட்கணும். இந்த மாதிரி கேட்டப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணுறப்போ கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை நல்லா ஃபைனாக ஜலிச்சு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் அப்படியே இருந்தால் ஓகே அப்படின்னா அதை அப்படியேவும் எடுத்து நீங்கள் ஒரு பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இது வருஷக்கணக்கில் கெடாமல் அப்படியே இருக்கும். அப்படிங்கிறதுனால தாராளமாக இதை செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.